அதாவது ரஜினிகாந்த் படத்தில் அப்படி கோட் சூட் போட்டு நடந்து வந்து கெத்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், நம்ம ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணணும், அதான் நம்ம ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அ ஸ்டார்ட் அப் 1 year வேர் ஐ மெட் மை கரண்ட் ஒய்ஃப். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதுதான் அது ரைட். அது செப்பரேட்டாக நம்ம ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பேசலாம். ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தார், அதில் எழுதினார் இந்த மாதிரி இந்த தேதி போட்டு ஐ ஆம் கெட்டிங் 10,000 rupees லோன், ஐ வில் ரீபே இட் within 2 years. உங்க சிக்னேச்சரோட? ஆமாம், போடு கையெழுத்து போடுன்னாரு. இதெல்லாம் வந்து எவ்ரிபடி கேன் டிமோட்டிவேட் மீ. இதெல்லாம் பண்ணாத, நீ இன்ஃபோசிஸ் போடு, டீச்சர்ஸ் போடு. தென் வி ஸ்டார்டட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வியே எப்போ வரும்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறின பிறகு தான் வரும். எத்தனையோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஹவ் கான் ஃபெயில், ரைட்? அப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு வராது. நான் வந்து இஃப் யூ கோ பேக் 2001-2 நான் ஏர்ன் பண்ணதெல்லாம் எனக்கு இது கொடுத்துட்டேன், ஸ்டாஃப் அண்ட் ரீஇன்வெஸ்ட். நான் வீட்டுக்கு ஒன்றுமே கொண்டு போக மாட்டேன், 100 ரூபா கூட கொண்டு போக மாட்டேன். Entrepreneurial journey is a 100% risk versus reward, right? High risk, high reward, or even if you fail, I feel it's a reward. கூகுள் சொல்கிறான், நானும் பண்ணுறேன்றான், பெரிய பெரிய திமிங்கலம்லாம் வருது உள்ள, ரைட்? நம்ம வந்து என்னடா இது, நம்ம போகிற நேரம் பார்த்து எல்லாருமே வர்றாங்களே அந்த ஸ்பேஸில், ஏன்னா கொஞ்ச நேரம் வழி விடுங்களேன், காற்று எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்ரிபடி ஆர் கம்மிங் டு தட் சேம் பிஸ்னஸ். நான் வந்து ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன், டூ யுவர் பிஸ்னஸ், ஃபண்டிங் வில் கம் டு யூ. ரைட்? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ் யாருக்குமே தெரியாதுன்னு. ஏன் தெரியாதுன்னா நீங்கள் நல்லா பண்ணலை. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு. எவ்ரிபடி வில் பிரிங் மணி, மணி வில் கம் டு யூ. மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் த கார்னர் ஆஃப் சீரிஸ்க்கு வரவேற்கிறது. நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் மேக்ஸ்டரோட கோ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட்டான மிஸ்டர் விஜயகுமார் தான் இருக்கார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி என்னென்னா சார், நான் உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. பட் அந்த கான்வர்சேஷனாக போகிறதுக்கு முன்னாடி மதுரை டு நியூயார்க் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு? அந்த சின்ன பையன்கிட்ட போகலாம். பிகாஸ் இப்போ அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னினால இப்போ தான் எனக்கு தெரிய வருது ஆண்டர்ப்ரனர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஆண்டர்ப்ரனர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இது பயங்கரமாக ஒரு கொஸ்டினாக இருக்கேன். மதுரை டு நியூயார்க் அப்படின்னா இட்ஸ் a good question, right? To put it in a perspective, right? நான் மதுரையில் வந்து ஐ ஸ்டடிட் இன் டிவிஎஸ் ஸ்கூல். என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்து நான் படிக்கும்போது ஐ வாஸ் லைக் ஐ am a unique person, meaning Brahmin school, I am not a Brahmin. So கிளாஸில் 80 பேர் இருக்காங்கன்னா 2 non-Brahmins, I will be the only non-Brahmin with one plus, right? So அப்போவே வந்து நம்ம வந்து எப்படி கம்பீட் பண்ணுறது, நம்ம யூனிக்காக இருக்கோமே, பிகாஸ் தேர் கல்ச்சர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஐம் நாட் புட்டிங் a caste perspective, but I am saying generally the thought process. மிங்கிள் ஆகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Yeah, definitely those days, right? It is way back. அப்போது வந்து இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. ரொம்ப கம்பீட் பண்ணணும், காம்படிட்டிவாக இருக்கும் என்விரான்மெண்ட், ஸ்கூல் டஃப்பாக இருக்கும். பட் எனக்குள்ளார வந்து ஃபார் சம் ரீசன் ஐ பிலீவ்ட் வென் ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட், visually dreamt that I am an entrepreneur. I don't know what business I am doing, but like I am like an entrepreneur. ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு illusion அப்படின்னு கூட சொல்லலாம், அதை இல்லாட்டி ஒரு தாட் ப்ராசஸ் கூட சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். I believed myself as an entrepreneur without knowing what I am going to do or how I am going to do. That visual image was sitting inside my mind for a long time. ஆனால் entrepreneurial journey அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுச்சு? அதாவது ரஜினிகாந்த் படத்தில் அப்படி கோட் சூட் போட்டு நடந்து வந்து கெத்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? நம்ம ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணணும், அதான் நம்ம ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. பட் ஐ ஹவ் நோ ஐடியா வாட் தட் இஸ், ரைட்? இட் குட் பி எனி திங், ரைட்? ஸோ தட் ஜேர்னி, that dreams, visuals that I had, then I studied my computer science engineer. Everybody were running behind, இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலாம், அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலாம் சொல்லி ஓடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இது திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ரைட்? இது மாதிரி போகணுமா, நம்ம இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கே. எனக்கு ஐ டிடன்ட்
ஃபிட் இன் டு தட் ஓகே. க்ளோவ் டோட்டலி. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, சரி வீட்டில் வந்து மை டேட் செட், இல்லைப்பா நீ வேலைக்கு போகணும், யூனோ ரைட், அதெல்லாம் பண்ண டிபிக்கல் முடியாது, இந்தியன் பேரண்ட்ஸ். டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ், நீ அப்படின்னு சொல்கிறதோட தே வாண்டட் மீ நாட் டு பிகம் எ சோம்பேறி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா. அது அவங்களுக்கு தெரியாது நம்ம உள்ளுக்குள்ளார என்ன நினைக்கிறோம் அப்படின்றது. அவங்களுக்கு என்னதான் புரிஞ்சாலும் பயமும் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு பேரண்ட்ஸுக்கு உண்டான ஒரு பயம் எப்படியாவது செட்டில் ஆயிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எப்படியா செட்டில் ஆகணுன்ற ஃபீலிங்கில் தே ஆர் புஷிங். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அ ஸ்டார்ட் அப் 1 year வேர் ஐ மெட் மை கரண்ட் ஒய்ஃப். ஓகே. அது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதுதான் அது ரைட். அது செப்பரேட்டாக நம்ம ஏதாவது சான்ஸ் கிடச்சா பேசலாம். தென் ஐ ஒர்க் தேர் ஃபார் அ இயர் அண்ட் அனதர் கம்பெனி ஐ ஹாவ், அது எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ மூவ் ஆன் டு அனதர் கம்பெனி. அங்கே இருக்கும்போது ஃபஸ்ட் கம்பெனியில் வந்து 98, 99 ஐ அப்ளைட் ஃபார் சம் இன்டர்வியூஸ் என்றால் இந்த யூஎஸ். சரி நம்ம யூஎஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் ஆஃபர். அண்ட் தென் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட், இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் வென் 2001 ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி. ஐ வென்ட் டு மை டேட். ஓகே. ஐ ஸ்டார்ட், அப்பா எனக்கு வந்து நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி 2 கம்ப்யூட்டர் வாங்கி நானே ப்ரோக்ராமிங்லாம் எழுதி கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இதில் ஒரு பெஸ்ட் நியூஸ் என்னென்னா, அவர் ஒரு கொஸ்டினும் கேட்கல. அப்போ அந்த சப்போர்ட்டிவ்னஸை காமிச்சிட்டாங்க. அது வந்து எப்படி காமிச்சார்னா பயங்கரமாக காமிச்சார். ஒரு 10,000 rupees கொடுத்தாரு. ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அதில் எழுதினார், இந்த மாதிரி இந்த தேதி போட்டு ஐ ஆம் கெட்டிங் 10,000 rupees லோன், ஐ வில் ரீபே இட் வித்தின் 2 years. உங்கள் சிக்னேச்சரோட. ஆமாம், போடு கையெழுத்து போடுன்னாரு. அவர் ஐ திங்க் அவர் மைண்டுக்குள்ளார இதெல்லாம் வராதுன்னு நினச்சிருப்பாரு. சும்மா அது ஒரு ஹீஸ் புட்டிங் சம் சார்ட் ஆஃப் லைட்டாக ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி, டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. The 10,000 rupees I took, I gave it to a computer vendor. He is a friend of me. கம்ப்யூட்டர் 2 வாங்கிட்டேன். அந்த 2 கம்ப்யூட்டரில் யார் உட்கார்றது? நான், மை ஒய்ஃப். அது கல்யாணம் ஆகலை நினச்சேன். ஓகே. ஸோ அது என்னென்னா ஜெரி மெக்வேர் மாதிரி நான் வந்து கிளம்பும்போது நான் வந்து பண்ணுறேன் வரியா அப்படின்னு கேட்டதுக்கு ஷீ செட் எஸ், வை நாட். அப்போ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஓகே. பயங்கர சப்போர்ட் எனக்கு. நான் என்னோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியோட கிரெடிட்டெல்லாம் வந்து என்னோட சப்போர்ட் பண்ண என்னோட டேடு, என்னோட ஒய்ஃபு, இவங்களுக்கெல்லாம் தான் போகும். சடன் சப்போர்ட்ஸ் ஆர் கம்மிங் லைக். இதெல்லாம் வந்து எவ்ரிபடி கேன் டிமோட்டிவேட் மீ. இதெல்லாம் பண்ணாத, நீ இன்ஃபோசிஸ் போடு, டீச்சர்ஸ் போடுன்னு. தென் வி ஸ்டார்டட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். Then that software company grew. Then I merged with another company, Galata, DCI.com Infoway. Then I started that mobile division. அங்கேருந்து அந்த மொபைல் டிவிஷனில் உட்காந்துருக்கும் போது தான் திஸ் 2-3 entrepreneur ஜேர்னிக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் லைக் எவ்வளோ தான் வந்து உலகத்தில் சர்வீஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சம் ப்ராடக்ட் தட் இஸ் பீன் டன் இன் இந்தியா ஷுட் பி கன்சியூம்டு குளோபலி. ஓகே, ரைட். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டாடா கம்பெனி வந்து ஒரு சில விஷயங்கள் ஹார்ட்வேரில் பண்ணுது, அது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஆர் அ ப்ராடக்ட் தட் இஸ் பீன் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா ஷுட் பி யூஸ்ட் கன்சியூம் குளோபலி. இது என்ன பண்ணலாம் ஏன்னா பிகாஸ் மொபைல் ஆப் வாஸ் எ பூமிங் டைம் 2008-09. அப்போ தான் ஐஃபோன் வருது, ஃபஸ்ட் ஃபோன் வருது, ஆப்பிள் கூப்பிட்றாங்க கான்ஃபரன்ஸுக்கு. நான் போய் அட்டன் பண்ணால் தேர் ஆர் ஒன்லி 100 apps இந்த ஆப் ஈகோ சிஸ்டம். இது என்னப்பா பெருசாக இருக்குது, இது நம்ம போகலாமே, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தென் this is what exactly I picked up. Okay. I said okay, நம்ம வந்து கலாட்டா மேகசின் ஓடுது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம், போடலாம், எப்படி போகுதுன்னு. சரி, சூப்பராக போச்சு. ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த குளோப் படித்தாங்க. ஏன்னா பிரிண்ட் மேகசின் cannot be sent to any other country. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. பெரிய ட்ராபேக். பீப்புள் cannot access such a beautiful content layout. மேகசின்றது பியூட்டிஃபுல் லேஅவுட், ரைட். அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி நம்ம எப்படி பிரிண்ட் படிக்கலைன்னா படிக்க முடியாது. ஸோ அப்படியே ஒரு ரெப்ளிகா காப்பி ஆஃப் தட் மேகசின் போட்டு டிஜிட்டலாக வந்து அனுப்பினா பயங்கர ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்ட்ரைக். ஒரு பிளாட்ஃபார்மாக இதை க்ரியேட் பண்ணி குளோபலாக இருக்கிற எல்லா மேகசின்ஸும் நியூஸ் பேப்பரும் கொண்டு வந்து போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி பண்ணலாம். பிகாஸ் எனிவே த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங். பீப்புள் நோ லாங்கர் வாண்ட் அ பிரிண்ட் ஆர் the adoption will be much less going forward. ஆனால் அது எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னு தான் எனக்கு டவுட்டு. பிகாஸ் இப்போ வந்து இன்டர்நெட் ப்ளூம் ஆகட்டும், நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அப்போவே நீங்கள் அதை கெஸ் பண்ணி ஓகே இது இப்படி தான் ஆக போகுதுன்னு எப்படி அந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு? இட் மேட் கோ ராங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 100% it may go wrong. No doubt about it. Good question. Because prediction, இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வியே எப்போ வரும்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறின பிறகு தான் வரும். எத்தனையோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஹவ் கான் ஃபெயில், ரைட். அப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு வராது. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணீங்க, ஏன்னா அந்த ஐடியாவே உங்களுக்கு தெரியாது வெளியே, ரைட். ஸோ ஐ வுட் சே பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டச் வித் த இண்டஸ்ட்ரி, கான்ஸ்டன்ட் அப்டேஷன் ஆஃப் நாலேஜ், கான்ஸ்டன்ட்
ஒரு 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 ஏதாவது பண்ணணும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஒரு ப்ராடக்டை கொண்டு போகணுன்னு ஒரு பேஷன் காமிக்கும் போது டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அன் ஐடியா. ஓகே. ஐடியா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் ஹேவ் அன் ஐடியா டு ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி. உங்களோட என்டையர் ஸ்கில் வில் கம் when you want to turn your ideas into execution and launch it. We had various tough times doing that, but touch wood, for God's sake, I mean, we have done it excellent. I mean, we have done an excellent product, we rolled it out. Yes. So prediction பண்ணுறதுன்றது ஒரு ஸ்கில் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் when you are soaking in the system, you will already feel it. You will know that this is something that you want to gamble on. And then அதை விட ரிஸ்க் டேக்கிங் தான் ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆண்டர்பிரினர்னாலே ரிஸ்க் டேக்கிங் தானேங்க. நான் வந்து இஃப் யூ கோ பேக் 2001-2 நான் ஏர்ன் பண்ணதெல்லாம் எனக்கு இது கொடுத்துட்டேன், ஸ்டாஃப் அண்ட் ரீஇன்வெஸ்ட். நான் வீட்டுக்கு ஒன்றுமே கொண்டு போக மாட்டேன், 100 ரூபா கூட கொண்டு போக மாட்டேன். தட்ஸ் அ ரிஸ்க் டேக்கிங். நோ தட் யங் ஏஜ் வென் யூ ஆர் லைக் 23, 24, 25 பெருசாக அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்காது, நம்மளுக்காக நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் ரைட். அது வந்து அப்போ வந்து அது க்ரோ பண்ணும்போது 20 பீப்புள் டீம் பிகமிங் 30, 40, ரீஇன்வெஸ்டிங் மணி அண்ட் பயம், இந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, நம்ம சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. தட் கண்டினியூட்டி இன் பிஸ்னஸ். தென் யூ ஹேவ் டு ஒர்க் வித் த கிளைண்ட்ஸ் க்ளோஸ்லி டு மேக் தம் ஹாப்பி. ஸோ entrepreneur journey is a 100% risk versus reward, right? High risk, high reward. Or even if you fail, I feel it's a reward. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ண மாதிரி இருக்கும். Exactly. Well, failures you are building a steps for your next success. கண்டிப்பா. So that's very important for any entrepreneur. Nice. அதே மாதிரி இப்போ magzterோட கிரியேஷன் வந்து பற்றி சொல்லியிருந்தீங்க. தென் யோர் co-founder ஆல்சோ. ஸோ எப்படி அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு? தென் இப்போ பிரிண்ட் மீடியா இப்போ வந்து நம்ம சொல்லலாம், இப்போ இபுக் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டம். they don't believe us. ஓகே, நம்மளுக்கு இந்த ஐடியா இப்போவுமே நம்ம எதாவது ஐடியா சொன்னாலுமே அது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி இதுதான் ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் நம்ம வைக்கவே முடியுது. ஸோ அப்போ எப்படி நீங்கள் நம்ப வச்சிங்க? யாரை நம்ப வச்சிங்கன்னு கேட்குறீங்க? இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது, இது கண்டிப்பாக ப்ளூம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், ரைட், மை கோஃபவுண்டர் CEO கிரீஷ் அவர் இருக்கார், அவர் 2 பேரும் தான் பண்ணோம். நம்ம வந்து ஒரு we are walking buddies. ஓகே, ரைட். we will walk together every day morning, we will talk a lot of stuff. காலைல வாக்கிங்கில் ஒர்க்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணணும்னு தெரியாது, ரைட். அந்த மாதிரி we'll do all stuff, all ideas, everything will happen when you are walking in park and stuff like that. Okay. அப்படி ஒரு நாள் நான் சொல்லும்போது தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணும்போதுனா இஸ் வெரி ரிசப்டிவ். இஸ் லைக், ஏன் நம்ம பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர ரிசப்டிவ், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. இது நல்லா இருக்குது, வி ஷுட் டூ இட் பிகாஸ் இஸ் அ குளோபல் பிளாட்ஃபார்ம், நம்மளே பண்ணி இந்தியாவில் பண்ணணும்னு சொல்லும்போது தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்த்தன்டு. ஓகே. தென் த சேலஞ்ச் இஸ் டு மேக் பப்ளிஷர்ஸ் ட்ரஸ்ட். இப்போ வந்து ஒரு குளோபல் மேகசினையோ குளோபல் நியூஸ் பேப்பரையோ யாராவது ஒருத்தர் ஆன்போர்ட் பண்ணணும்னா, நான் வந்து மதுரை டு நியூயார்க் ஸ்டோரியெல்லாம் வச்சு நம்ப வைக்க முடியாது. நான் மதுரைக்காரன் அப்படின்னா ஒருத்தனும் வரமாட்டேன் ஆன்போர்ட். சார் இது போடுங்க, என்கிட்ட வாஷிங்டன் போஸ்ட்டை போயிட்டு ப்ளீஸ் கம் ஆன் போர்ட், வி வில் செல் சப்ஸ்கிரிப்ஷன்னா தே டோன்ட் பிலீவ் வேர் வி ஆர். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி செட் அப் திஸ் என்டையர் ஆர்கனைசேஷன் இன் நியூயார்க். ஓகே. வந்து எங்கே போய் போட்டோன்னா 6th Avenue, இங்கே காண்டினாஸ்ட்டு, இங்கே ஹர்ஸ்ட்டு, இங்கே வந்து நியூயார்க் டைம்ஸு, எல்லா பில்டிங்கில் வரிசையாக இருக்கும். நாங்களும் சரி நம்மளும் இந்த கம்யூனிட்டி தான் காமிக்கிறதுக்கு ஒரு பில்டிங் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பில்டிங் லீஸ் எடுத்து மீட்டிங் போகும்போது வேர் ஆர் யூ பேஸ்ட் அவுட் அப்படின்னா ஜன்னல் திறந்து அங்கே பாருங்கள் அதுதான் எங்கள் ஆஃபீஸு. ஸோ தட் கிரியேட்ஸ் அ ட்ரஸ்ட். ஓகே, ரைட். இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் டு கிரியேட் அ ட்ரஸ்ட் லைக் தட், பட் தென் அகெயின் பீப்புள் வாண்டட் டு நோ பிகாஸ் தே ஆர் கிவிங் their precious content to somebody, right? And they don't want to be abused. Everyone wants to monetize the content. அது இப்போ இருக்கிற மாதிரி கான்டென்ட்ஸ் வந்து ரொம்ப அபண்டன்ட்டாகவும் அங்கே இருக்க மாட்டுது. லைக் ஆக்சுவலி மீடியாக்குன்னு ஒரு பவர்ஃபுல் ஒரு டூல் அப்போ பேக் தென், இப்போ வந்து நிறையா வந்து மாறி விட்டு வருது. பட் 2011லலாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி ஆகட்டும், ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுதுமே, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ். 100%ங்க. அப்போ தான் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிகினிங். ஆமாம். எல்லா பப்ளிஷரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ஜேர்னியில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அந்த கான்டென்ட்டும் பைரசி நடந்துடக்கூடாது, யாராவது தப்பான கைகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயங்கர கான்ஷியஸாக இருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு டஃப்பாக இருந்தது. அப்போ தான் ஆப்பிள் வர்றான், அவன் பண்ணுறேன்றான், நானும் பண்ணுவேன் இந்த பிஸ்னஸ், சேம் பிஸ்னஸ்ன்றான். கூகுள் சொல்கிறான், நானும் பண்ணுறேன்றான். பெரிய பெரிய
திமிங்கலம்லாம் வருது உள்ள, ரைட்? நம்ம வந்து என்னடா இது, நம்ம போகிற நேரம் பார்த்து எல்லாருமே வர்றாங்களே அந்த ஸ்பேஸில், ஏன்டா கொஞ்ச நேரம் வழி விடுங்களேன், காற்று எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்ரிபடி ஆர் கம்மிங் டு தட் சேம் பிஸ்னஸ், சேம் பீட்சா சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஓடி வர்றான். எங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது போல், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ பப்ளிஷர்ஸ் யாரை நம்புவான்? விஜயகுமார் ஃப்ரம் மதுரை நம்புவானா, இல்லை ஆப்பிள் கூகுளை நம்புவானா? தட் இஸ் த சேலஞ்ச் வி ஹேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3-4 years, ரைட்? தட்ஸ் அ ட்ரஸ்ட் வி ஹேவ் டு build the platform, show them very unique. பப்ளிஷர்கிட்டே நாங்கள் ஃபீட்பேக்லாம் வாங்கி நிறைய பப்ளிஷர்ஸ்கிட்ட அதை பில்ட் பண்ணி சிஸ்டம் மற்றவங்க கொடுக்காததெல்லாம் யூனிக்காக பில்ட் பண்ணோம். அவன் பப்ளிஷர் பார்க்கும்போது என்ன இது வச்சுருக்கீங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி கொடுக்கணும்னா அவ்வளோதானே, இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அவ்வளோதானே. அது மாதிரி என்னென்ன கொண்டு வந்தீங்க? நிறைய இருக்குங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டமே வந்து ஒரு பப்ளிஷருக்கு ஒரு பிளஸிங் மாதிரி தான். எத்தனை மணிக்கு ஒரு யூசர் படிக்கிறான், யூசர் யாருன்னு சொல்ல மாட்டோம். ஒரு யூசர் எத்தனை மணிக்கு படிக்கிறான், எவ்வளோ நேரம் படிக்கிறான், எந்த இதில் படிக்கிறான், எந்த டிவைஸில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறான். Hundreds of such information are there. It's a very resourceful insight for them. It's a big data for them. ஆனால் அந்த டேட்டாலாம் இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது ஈஸியாகவே. அப்போ எப்படி அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தீங்க? தேங்க்ஸ் டு அவர் டெக் டீம் பில்ட் பண்ணாங்க. அதுதான் நான் சொன்னேன், பப்ளிஷர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அப்போ இது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃப்ரெண்ட்லி பப்ளிஷர் சொல்லும்போது பில்ட் பண்ணுவோம். அது கொண்டு போய் அங்கே காமிக்கும் போது அவன் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவான், என்னடா அது பண்ணுறீங்கன்னு. ஸோ அவர் டெக் டீம் பிளேட் எ வெரி கீ ரோல் இன் திஸ். ஸோ வி ஹேவ் டு தேங்க் தம் அட் திஸ் டைம். அந்த ட்ரஸ்ட்டு கெயின் பண்ணும்போது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட், மணி வேணும், இதெல்லாம் பண்ணியாச்சு, அடுத்தது எங்கே காசு வேணும் இல்லையா. ஸோ வி வென்ட் டு இன்வெஸ்டர்ஸ், we put our own monies, right? எவ்வளோ தான் போடுறது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் how much you put, it's about validation of your business also. Fundraising is not about just money. உங்களை நம்பி ஒரு தேர்ட் பார்ட்டி பணம் போட்டிருக்காங்கன்னா that's a good value addition and இன்னும் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ட்ரஸ்ட் 100%. we are a venture backed கம்பெனின்னா அவன் பப்ளிஷர் ஒரு மாதிரி பார்ப்பான், ஓகே உன்னை நம்பி பணம்லாம் கொடுத்துருக்கானா, சரி ஓகே, so that trust will come, right? So we went to Indo-US Ventures, now it's called Kalari, based out of Bangalore. பட் பேசும்போது they were also very excited. பார்த்துட்டு என்னப்பா இது நல்லதாக இருக்குது, திஸ் மார்க்கெட் இஸ் அ வெரி டீசன்ட் மார்க்கெட், நல்ல ஒரு யூசர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் சைன்டு. தென் இமீடியட்லி ஐ ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் சிங்கப்பூர் பேஸ்ட் ப்ரெஸ்ஹோல், ஐ மீன் SPH. அவங்க வந்து they started coming on board. அங்கே ஒருத்தர் இருந்தார் ஹெட் ஆஃப் SPH, அவர்கிட்ட போய் நான் சிங்கப்பூரில் போய் பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், do you want to be partனா, என்னது do you want to be partா, நல்ல வேலை கேட்டிங்க, I'm willing to be அப்படின்னு மாதிரி. நான் லிட்ரலி அது பேசுனதுலேருந்து you won't believe, some of the entrepreneurs won't even believe that it's a dream for them. 30th day money $10 million இருக்குது பேங்க்கில். The due diligence was so fast, they know the business, they have seen the business. We are inside, I mean like that's a level of trust and confidence we built in ourselves. Then rest of it it's a history, we grow. உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு, ஓகே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 100%. This is fundraising is an art sometimes. Fundraising is an art, number one. Number two, it's also lucky. Sometimes it could be lucky, but mostly it's an art. I will put all that into one line, it's an art. ஓகே, இப்போனா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸோட ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபண்ட் ரைசிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா எதை சொல்வீங்க? நான் வந்து ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன், டூ யுவர் பிஸ்னஸ், ஃபண்டிங் வில் கம் டு யூ. ஓகே, ரைட்? டோன்ட் ஸ்டார்ட் அ கம்பெனி ஃபார் ஃபண்ட் ரைஸ். டூ யுவர் பிஸ்னஸ், ஃபண்ட் ரைஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம், இன்வெஸ்டர்ஸ் வில் ஃபைண்ட் யூ. ஓகே, தேடி வரும் உங்களுக்கு. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படினாலே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா இருக்கும். ஃபண்ட் ரைசிங் இஸ் அன் ஆர்ட்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, the kind of marriage that you are going to have with the investor, the amount of money you are going to raise, the amount of dilution you are going to do for the company, and the amount of leverage or the freedom that you are going to get for operation, right? So that's a deal negotiation. Those are all part of the art. But mainly நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிங்க, உங்களோட க்ரோத் இருக்குன்னா எவ்ரி ஒன் வில் கம் டு யூ. தேடி மேல் வருவான், எனக்கு நான் இருக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு இது. பிகாஸ் எவ்ரி இன்வெஸ்டர் இஸ் வாட்சிங் எவ்ரிபடி. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ் யாருக்குமே தெரியாதுன்னு. ஏன் தெரியாதுன்னா நீங்கள் நல்லா பண்ணலை. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லாமல் எல்லாருக்கும் தெரியும்.
இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு எவ்ரிபடி வில் பிரிங் மணி வில் கம் டு யூ. ஓகே. தட்ஸ் ஆல். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ், ஃபோக்கஸ் ஆன் க்ரோத், மந்த் ஆன் மந்த் க்ரோத். இன்றைக்கி வந்து 100 ரூபாய், நாளைக்கு 150, 200 அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது காமிங்க, ஃபண்டிங் வரும். நோ வரிஸ். இப்போ நம்ம மேகசின்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். நீ நியூயார்க் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தென் சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒன்றும் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தா பெரிய பெரிய தலைகள். ஸோ அவங்க ஒருத்தரும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதே மாதிரி அவங்கள மேனேஜும் பண்ணும். மேபி அவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா we have to recover it. ஸோ அந்த டீலிங்குமே இருக்குது. ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்குமே ஒரு தனி ஃபோக்கஸ் கொடுத்து அதை கொண்டு போனீங்க? ஒருத்தருக்குன்னா யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க? இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை பப்ளிஷர்ஸ் உள்ளே வராங்களா அவங்களும் ஆகட்டும். ஸோ லைக் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் த ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டமில் நம்ம எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, நம்ம யூசர்ஸ் இருக்காங்க. தே ஆர் த காட். யூசர்ஸ் ஆர் த காட். அவங்க பணம் கட்டலைன்னா எல்லாருமே காலி, ரைட்? ஸோ 4-5 people are there in this ecosystem, right? Very important ecosystem is users. If you are showing that users are happy, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம see the models are very simple. ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க ஃபேஸ்புக்கை. தே cannot monetize. இது ஃப்ரீ, இது வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக பார்ப்பாங்க. த மொமெண்ட் தே புட் ஆட் ரெவன்யூ வராது. இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அண்ட் ரீசர்ச்சர்ஸ் ஆல்சோ செட் தட் there are articles which are out, right? But what made Facebook successful when they launched ad platform? Their user stickiness. You get user stickiness into that. டெய்லி நீங்கள் காலையில் உங்கள் ஆப்பை டெய்லி ஓப்பன் பண்ண வச்சிட்டிங்களா அந்த யூஸரை, அந்த ஈகோசிஸ்டமில் இருக்க மற்ற எல்லோரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, இருந்து தான் ஆகணும். ஓகே. த ஆங்கர் டு ஹாப்பினஸ் ஃபார் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி கஸ்டமர். ஸோ யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் மேக்கிங் த கஸ்டமர் ஹாப்பி. Then automatically everything will fall. Publishers, all of course there will be some publisher will come despite all this. I want to do my own experiments, I want to get it, I'm not happy, this, that, so on. This is all part of operations. You cannot do anything. Suddenly some investor will say, I want an exit, I want to go because my fund life is ending, or this is like long wait for me, either get an exit or get another investor. Those are all operations that you can deal with it as long as your user is happy, your business is growing. Trust me, when the business is growing, nobody wants to leave you. When they see that growing, everybody wants to get the best. உங்கள் வீட்டில் ஒரு மரம் வளருதுன்னா பாதியில் யாரும் அறுக்க மாட்டாங்க. அது வந்து நல்லா வளர்ந்து நல்லா வர வரைக்கும் they will wait because people have patience when they see the business growing. If somebody is putting pressure, which means they see some red flag in your business, right? Then you can figure out what's going on. ஓகே. இப்போது ஆஃப்டர் கோவிட் வந்து ஃபுல்லாகவே ப்ளூம் ஆகிடுச்சு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாகிட்டாங்க. தென் எல்லாமே குளோபல் லெவலி வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு? ஓகே, நம்ம இன்னும் என்னென்ன வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அந்த மாதிரி தோணுச்சா? கோவிட் பற்றி பேசுனீங்கன்னா எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. 2020 வந்து தில்கோனா காஃபி போடுறதும், வீட்டில் உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடுறதும், குவிஸ் சால்வ் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில். while that was happening, quietly our readership went through the roof. எஸ். நிறைய பர்சனல் க்ரோத்துக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு. பர்சனல் க்ரோத், செம்ம பர்சனல் க்ரோத். ஆமாம். ஐ மீன் ரைட், யூ ஹேட் லாட் ஆஃப் டைம் இன் ஹேண்ட், ரைட்? லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் லாட் ஆஃப் டைம். கெரியர், ஐ மீன் இந்த மேக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் 100 பக்கம் படிக்கிற இடத்துல 200 பக்கம் படிக்க ஆரம்பித்தான், 300 பக்கம் படிக்க ஆரம்பித்தான். அந்த க்ரோத் வாஸ் எக்ஸ்பொனென்ஷியல். எங்களுக்கு ஒரு பயம், ஏன் எவ்வளோலாம் படிக்கிறீங்கப்பா? அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு அதை எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. எல்லா யூஸரும் 300 படிக்கணும், நாங்கள் எப்படி உங்களை படிக்க வைக்கிறது, ரைட்? ஸோ ஸ்லோ டவுன் ப்ளீஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. பர்சனல் க்ரோத் வாஸ் ஆல்சோ அமேசிங். எவ்ரிபடி ஐ திங்க் ஹேட் அ கிரேட் டைம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி டு ஆல் தோஸ் ஹூ காட் அஃபெக்டட் பை கோவிட், ரைட்? பட் கோவிட் ஹேட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ். கண்டிப்பாக. And people who took advantage of those quiet time had a lot of personal growth also, right? I mean, a lot of online learning boomed. Lot of businesses boomed. But a lot of businesses also died. Unfortunately, tourism industry died. Even I traveled so many countries. When I go and talk to them, they say, after COVID, during COVID, we were all dead. We were relying on government money, giving us some subsidy or some money ன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு புவர் கண்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமும் பிக்கப் ஆகலன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும். நிறைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் பீப்புள் ஹூ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் கோவிட் அண்ட் diversify your business to align with the new age, right? Okay. How this is going to change the world. இந்த மாதிரி ஒரு உலகம் வருதுன்னா, கான்டாக்ட்லெஸ் உலகம் வருது, இந்த மாதிரி வருதுன்னா லாட் ஆஃப் நியூ பிஸ்னஸஸ் கேம். கான்டாக்ட்லெஸ் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சு
இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக, எவ்ரி கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி if you look at it that perspective. Yes. As long as it's not personal. Right? Personal also you can look at it as an opportunity in a positive way. Right? But every crisis is an opportunity for an entrepreneur. If you look at என்ன பிஸ்னஸ் போயிடுச்சு, நீ இந்த பிஸ்னஸை எப்படி மாற்றலாம்? ஓகே, அதுக்கேற்றமா நம்ம மாடிஃபை கொஞ்சம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கிரைசிஸ் வருதுன்னா அதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ கால் கிரைசிஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்? அது நீங்கள் ஈக்குவேட் பண்ணல, ரெண்டையும் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். ஓகே. அதே மாதிரி இப்போ கோவிட் வந்தப்பையும் நிறைய வீடியோ ஃபார்ம் கண்டென்ட் வந்து அதிகமாக ஒரு வைரல் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ மேகசின்ஸ் படிக்கிறதோ, ஆக்சுவலி படிக்கிறதுமே ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இன்ஸ்டாகிராமோட வீடியோ கண்டென்ட்டுக்குமே நீங்களும் எப்படி வந்து அதை கம்பேர் பண்ணுறீங்க? குட் கொஸ்டின். வீடியோ கான்டென்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து உண்மையிலே படிக்கணும்னு நினச்சி நல்ல டீப்பாக ரீடிங் இஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ரீடிங் கிவ்ஸ் ஹாப்பினஸ். அந்த செட் ஆஃப் மக்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது கேட்குறது பார்க்குறது வந்து ஐ வாட்ச் லாட் ஆஃப் ரீல்ஸ், ஐ வாட்ச் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ், பட் தென் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஒரு 30, 50, 100 ரீல் தள்ளிட்டிங்கன்னா திரும்பி வந்ததே வரும். அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க 10 அதே மியூசிக் வரும். யூ வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். பட் சம்டைம்ஸ் இஃப் யூ, ஐ நோ த லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் லாட் ஆஃப் சச் ஸ்டஃப், ரைட்? But after some time you will get bored. என்ன consume பண்ணோம்? Maybe you might have learned something new. I'm not saying you have learned bad thing or you are wasted your time. You might have learned about something about tourism or some culture or something new. But நிறைய ஜங்க் கான்டென்ட்டும் வருது. என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பார்த்துட்டோன்னா ஹாப்பி. அதை வந்து ரியலாக கன்சியூம் பண்ணிட்டோம், யூ ஆர் டேக் இட் இன் டு த ஹார்ட், தென் யூ ஆர் இன் டு ட்ரபிள். ரைட்? ஆனால் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்சுவலி இப்போ ரைட்டர்ஸ் அது மாதிரிலாம் இருந்தாலுமே இப்போ வீடியோ கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதோ, யூடியூபர்ஸோ, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ அதிகமாகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? 100%. This is the time that has to change the way content is consumed. Right? இப்போது நாங்கள் வந்து எங்கள் பிஸ்னஸ் எப்படி அலைன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ரீடிங்கை வந்து மாற்ற முடியாது. we are now making sure we are curating content. ஓகே. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எங்கிட்ட ஒரு 30-40 ஃபோட்டோகிராஃபி மேகசின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹவு டு டேக் ஸ்டார் கேசிங் பிக்சர்ஸ், ஸ்டார் பிக்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் பிரிட்டி சிம்பிள். சர்ச் ஃபார் சம்திங் சிமிலர், ஹவு டு ஐ கேப்சர் த பிக்சர் இந்த நைட் அப்படிலாம் சொன்னோன்னா இட் இஸ் வி வில் கியூரேட் ஆர்டிகல்ஸ் அண்ட் பிரிங் ஷார்ட் ஃபார்ம், லாங் ஃபார்ம் எல்லாமே கொண்டு ரொம்ப சர்ச் பண்ணி போகாம ரொம்ப கியூரேட். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி மேகசின் தேடி தான் போகணும் இல்லை, நாங்களே வந்து பண்ணிகிட்டே வரோம். அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து ChatGPT டைப் லேயர்ஸ் போடுறோம். ஸோ த கான்டென்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன் சேஞ்சஸ். இன்றைக்கி வந்து ஸ்டில் வீடியோ இருந்தாலுமே நீங்கள் ChatGPTயில் போய் 1000 கொஸ்டின் கேட்குறீங்க, ரைட்? அது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா கான்டென்ட்டையும் நாங்கள் அதுக்காக அலைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அது சேஞ்சிங் டைம்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட விரும்பலை. அதே நேரத்தில் நாங்கள் இதே தான் கொடுப்போம். நாங்கள் அந்த காலத்தில் அதே இட்லி போட்டோம், அதே வடை போட்டோம், அதே தான் கொடுப்போம் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு சேஞ்ச் in the changing times, understand the consumer behavior and give them a different one and see how they like it. Okay. They like it, you are good.